சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருவாசகமுற்றும் எழுதும் உலக சாதனை. 8ஆம் திருமுறையாக அமைந்த திருவாசகம் மாணிக்க வாசகரால் பாடப்பட்டது. திருப்பெருந்துறையில் சிவபெருமானை நேரில் தரிசித்த பின் அவரது அருளால் உருவான பாடல்களின் தொகுப்புத்தான் திருவாசகம். 51 பதிகம், 658 பாடல்கள் கொண்ட இந்த திருவாசகம் முழுவதையும் எழுதி நிறைவு செய்வது என்ற உலக சாதனையை மேற்கொண்டது. நம் திருவாசகத்தை அப்படியே எழுதுகிற பணி என்பதனை சிறமேற்கொண்டு ஒவ்வொருவரும் முதல் பக்கத்தில் பொருளடக்கம், எந்த பக்கத்தில் எழுதினோம் என்கின்ற பக்க வரிசை எண்கள், அதனைத் தொடர்ந்து முதல் பக்கத்திலே விநாயகர் துதி, குரு வணக்கம், நால்வர் துதி, சைவ சமய குரவர் துதி என்று எழுதப்பட்டு, அதற்கு அடுத்த பக்கத்திலே முதலில் ஊனா சிவமயம் என்று எழுதப்பட்டு திருச்சிற்றம்பலம் என்று எழுதியவுடன் சிவபுராணம் எழுதி, அதே மாதிரி ஒவ்வொரு பதிகமும் ஒவ்வொரு பாடலும் முடிவடையும் போது திருச்சிற்றம்பலம் என்று எழுதிய பின்னர் அடுத்த பகுதியில் அடுத்த பாடல்கள் என்று ஒவ்வொன்றாக மிக அற்புதமாக எழுதியிருந்தார்கள். நிறைவாக 51 பதிகம் நிறைவு பெற்றவுடன் எழுதியவர்களுடைய பெயர், அவர்களுடைய கையெழுத்து, திரு குழாம் பெயர், எந்த குழுவிலிருந்து குழாமிலிருந்து அவர்கள் எழுதினார்கள் என்பதற்கான பெயர், அந்த இடத்திலே நகரத்தார் மகேஸ்வர பூஜை பரிபாலன சபை திருவாசகம் பயில்வோர் சித்தோரிடம் அம்பத்தூர் சென்னை 53 என்ற முகவரியில் அமைந்த திருவாசகம் பயிலக்கூடிய மாணவர்கள் எழுதிய 19 ஏடுகளும் திருவண்ணாமலையில் கொண்டு சமர்ப்பிக்கப்பட்டது. மிக மகிழ்ச்சியாக இருந்தது. ஒவ்வொருவருடைய அனுபவங்களும் உண்மையிலேயே சொல்ல சொல்ல கேட்க கேட்க அது இனிமையை தருகிறது. இந்த உலக சாதனையை சித்தோரகடம் அம்பத்தூர் மேனாம்பேட்டில் அமைந்துள்ள அருள்மிகு வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நகரத்தார் மகேஸ்வர பூஜை திருவாசகம் பயிலும் மாணவர்களாகிய 40 மாணவர்களில் 19 மாணவர்கள் இந்த பணியினை சிறமேற்கொண்டு திருவாசகம் முழுமையும் எழுதி சமர்ப்பித்து, அந்த ஏடுகள் அனைத்தையும் நம்முடைய சிவலோகம் திருமடத்தின் நிறுவனர் வாதவூர் அடிகள் மூலமாக திருவண்ணாமலையில் சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த ஒரு சிறந்த சேவையை சிவ சத்தியநாராயணன் ஐயா அவர்கள் மேற்கொண்டு நம்முடைய திருக்கோவிலிலிருந்து பெற்று அதை சிவலோகம் திருமடத்தில் ஒப்படைத்தார்கள். அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து, திருவண்ணாமலை திருப்பெருந்துறை அடியார்குழு மற்றும் தடம் பதிக்கும் தளிர்கள் பன்னாட்டு மையம் திருவண்ணாமலையில் இந்த 19 பேரும் இணைந்து திருவாசகம் முற்றும் எழுதி உலக சாதனை படைத்திருக்கிறார்கள். 5000த்திற்கும் மேற்பட்டவர்கள் இணைந்து முழுமையாக எழுதி நிறைவு செய்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் அறிந்தோம். அவர்களில் ஒரு துளியாய் நாமும் இணைகின்றோம். இந்த புனிதமான பணியானது மாணிக்க வாசகர் சிவபெருமான் மீது கொண்ட ஆழ்ந்த பக்தி காரணமாக இந்த திருவாசக பாடல்களை திருப்பெருந்துறையில் இயற்றினார் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. மனிதன் தெய்வத்திடம் கூறியதுதான் திருவாசகம். மாணிக்க வாசகர் சொல்ல சொல்ல சிவபெருமான் எழுதியதுதான் திருவாசகம். 51 பதிகம் எழுதி நிறைவு செய்தவுடன் மாணிக்க வாசகர் சொல்ல அழகிய திருச்சிற்றம்பலம் உடையான் என்ற கையொப்பம் இடப்பட்ட ஓலைச்சுவடி இன்றும் திருப்பெருந்துறையில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. 12 திருமுறைகளில் திருமந்திரம் சிறப்புடையது, ஆனால் அதைவிட சிறப்புடையதும் சிகரமானதும் திருவாசகமே என்று திருமுருக கிருபானந்த வாரியாரால் சொல்லப்பட்ட நூல்தான் திருவாசகம். திருவாசகத்திற்கு உருகார், உருவாசகத்துக்கும் உருகார் என்பது முற்றிலும் உண்மை. எழுதியவர்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை பற்றி பார்ப்போமா? எழுதுற பாக்கியத்தை, பேசுற பாக்கியத்தை அப்பா அப்பாங்கிற ஒரு வார்த்தையும் அடிமை, நான் உன்னுடைய அடிமை அடியார் அப்படிங்கிற சொற்களும் மனதில் நிறைவாக்கிச்சு, அமைதியை மன அமைதிக்கு ஒரு பாதையை இறைவனோட அருள் எனக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு மன நிம்மதி நிறைவு கிடைச்சிருக்கு. அது ஒண்ணுதான். நான் என்னைக்கு சொன்ன நானும் திருவாசகம் எழுதினேன் அப்படிங்கிற ஒரு மன திருப்தி எனக்கு கடைசி மூச்சு வரை இருக்கும் அப்படிங்கிற சந்தோஷம் எனக்கு இன்னைக்கு வரையும் இருக்கு. இப்போ வரைக்கும் கடைசி நிமிஷம் வரையும் இருக்கேன். என்னால் எழுத முடியுமா நான் ஃபஸ்ட்டு ரொம்ப யோசித்தேன். ஆனால் ஒரு வாரத்தில் எழுதி கொடுக்கணும்னு வரும்போது நான் 4 நாளில் தான் நான் எழுதினேன். அது என்னால் எப்படி முடிஞ்சதுன்னு நான் நினைக்கவே இல்லை. நான் எழுத ஆரம்பித்த அன்னைக்கு எங்கள் வீட்டுக்காரோட கனவுல சிவபெருமான் 3 கண்கள்
எங்களால் பேசினதா கணவர் சாட்சி காட்சி கொடுத்தாராம். திருவாசகம் எழுதுகிற பாக்கியம் எனக்கு கிடைச்சதுன்னு நினைக்கிறேன். இதில் நிறைய திருவாரூர் தான் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ திருவாரூருக்கு எழுதுனான்ற ஒரு சந்தோஷம் எனக்கு இருந்தது. திருவாசகம் எழுத தொடங்கினேன். 51 பதிகம் முடிக்கும் போது என் எல்லாம் வந்து கண்ணீர் வந்து என் மனசு வந்து அவருடைய கரைஞ்சி. திருவாசகம் முற்றும் எழுதியோர் அஞ்சலி தேவி, கலைமணி நாகேஸ்வரன், சங்கீதா, சாந்தா ராஜசேகர், சித்ரா, சீதாலட்சுமி, சுசீலா, சோலை, தமிழ்ச்செல்வி ராமன், தெய்வானை, நாகம்மை, பானுமதி, புவனேஸ்வரி, மீனாட்சி, லதா, வசந்தி, வள்ளிக்கண்ணு, விசாலாட்சி ஆறுமுகம், ஜெயப்பிரியா ஆகியோர் அத்துணை பேரும் எழுதி சமர்ப்பித்தார்கள். அவர்கள் அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற்று பல்லாண்டு காலம் சிறப்பாய் வாழ சிவபெருமான் திருவடிகளை போற்றி வணங்குகிறோம். திருவாசகத்தை எழுதினோம் என்பது அல்ல, அதை நம் உள்ளத்தில் உயிராக்கினோம் என்பதே உண்மை சாதனை.